Hello foodies, welcome to my channel Indian cooking recipes. Diwali special instant பூந்தி லட்டு செய்ய போகிறோம். இதுக்கு பூந்தி பொரிக்க தேவையில்லை, அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லை, சட்டுன்னு செஞ்சிடலாம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பூந்தி லட்டு செய்கிறதுக்காக நான் இங்கே 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். மூடி வைக்கிறேன். 6 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 6 மணி நேரமாக கடலைப்பருப்பு நல்லா ஊறி உப்பி இருக்குது பாருங்கள். இப்படி கிள்ளுனா 2ஆக உடையணும், அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ தண்ணியிலேருந்து கடலைப்பருப்பை வடிகட்டி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பை மிக்சியில் அரைக்கும் போது எந்த ஒரு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வெறும்னே அரைக்கணும். ரொம்ப மையாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சிக்கணும். கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுருக்கேன். இது சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி திராட்சை பொரிச்சதுக்கப்புறமா நெய் மீதி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் நான் அரைச்சி வச்சுருந்த விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கணும். இது வதக்கும்போது பேனில் கொஞ்சமாக ஒட்டும். நாம் கலந்து விட்டுட்டே இருந்தால் அந்த நெய்யோடு இந்த கடலைப்பருப்பும் சேர்ந்து நல்லா வதங்கி உதிராக வர ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்வீட்டை நீங்கள் செய்கிறதுக்கு மற்ற கடாய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெய்யில் விழுது வதங்கி நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். உதிராக வந்திருக்கு. இந்த மாதிரி ரெடி ஆகிறதுக்கு 12லேருந்து 15 நிமிஷம் ரெடி ஆகிருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கியிருக்கேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக பவுடர் மாதிரி வந்திருக்கு. இது இருக்கட்டும். பூந்தி லட்டுக்கு பாகு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை, இதுதான் அளவு. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, சர்க்கரை பாகு வர்றதுக்கு டைம் எடுக்கும். நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கிறதால இந்த சர்க்கரை பாகு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துகிட்டே இருங்க. 5 நிமிஷத்தில் இந்த சர்க்கரை பாகு ரெடி ஆகிடும். இது கரெக்டான பதம் வந்திருக்காங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த சர்க்கரை பாகு கொதிச்சு திக்காக ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்கே பபிள்ஸ் வரவும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இது கரெக்டான பதம் வந்திருக்கான்னு பார்த்துடலாம். கையிலேருந்து இந்த சர்க்கரை பாகை கொஞ்சமாக தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி கையில் பிசுன்னு ஒட்டணும். இது சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக கொதிக்க வச்சிங்கன்னா பூந்தி லட்டு கரெக்டாக பதத்துக்கு வராது. இந்த டைமில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்துடலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து இந்த சர்க்கரை பாகோட எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். இந்த பூந்தியும் சர்க்கரை பாகும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம நெய்யில் பொரிச்சு வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கடைசியாக நம்ம நெய் சேர்க்குறதால இந்த பூந்தி லட்டில் நெய் வாசனை நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிடலாம். லட்டு மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இது பார்க்குறதுக்கு இலகுன மாதிரி இருந்தாலும் ஆறினதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிடும். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சருக்கு வந்துடும்.
இது லட்டு பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கையில் எந்த ஒரு நெய் எதுவுமே தடவ தேவையில்லை, அதில் இருக்கிற நெய்யே போதும், ஈஸியாக லட்டு பிடிச்சிடலாம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிற லட்டாக இருந்தாலும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பூந்தி லட்டு டேஸ்ட்லேயே இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபீஸை கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.